தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசியல பிரேக்கிங் நியூஸாகவே இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த விவகாரம் தான். அதுக்கு அதிமுகவில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் அது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. யார் இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இந்த விஷயத்துல யார் இந்த சார் அப்படின்றத தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது எனக்கு முதல்ல கேள்விக்குள்ளாது. அப்படி ஒருத்தர் உண்மையிலே இருக்கிறாரு அப்படின்னா அவர் கண்டறியப்பட வேண்டும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா காவல்துறை ஆணையாளர் மிக தெளிவாக எடுத்து சொல்றாரு. அது அந்த போன்ல சிக்னல் இல்ல, அதே நேரத்துல அந்த நேரத்தில் யாரும் தொடர்பு கொள்ளப்படவில்லை அப்படின்றதையும் அவர் இன்வெஸ்டிகேஷன்ல தெளிவுபடுத்துறாங்க. இது எல்லாமே விதின் மேட்டர் ஆஃப் அன் அவர்ல நம்ம நெட்வொர்க் ஆபரேட்டர் மூலமா இந்த தகவல்களை எல்லாம் பெற்றுவிட முடியும். நம்ம தனிநபராக ஏர்டெல்கிட்ட போய் பேசி ஓரியாடுறதும், ஒரு அரசாங்கம் ஏர்டெல்ல சிக்னல் ஆபரேட்டர்கிட்டயோ பேசுறதும் வேற வேற. அவங்களால தகவலை எளிமையா எடுத்துட முடியும். தே கேன் வெரிஃபை தட். இப்போ அதை அருண் அவர்கள் வெளியே சொல்றாரு, அப்படி சொல்லி தெளிவுபடுத்துறாரு. ஆனா இந்த சார் அப்படின்ற இந்த விவகாரம் எப்படி வெளியே வந்தது அப்படின்றதுதான் முதல் கேள்வி. எப்படி வெளியே வருது அப்படின்னா, எஃப்ஐஆர்ல இருந்து அந்த தகவல் எடுக்கப்படுகிறது. எஃப்ஐஆர் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, 2 சோர்சஸ் மூலமா எஃப்ஐஆர் வெளியேறி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, அந்த மாணவியினுடைய சித்தப்பா, அவர் வழக்கறிஞர், அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா வழக்கறிஞர் என்ற முறையில அவர் சரியாகவே கையாண்டிருப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. அது இல்லாம வேற எதுல வந்தது அப்படின்னா, செய்தி ஊடகம் ஒன்றுல ஒரு செய்தியாளர் அதை வெளிப்படுத்தி பேசுகிறார். அதுல என்னென்ன இருக்குன்னு டீகோட் பண்றாரு. அத அவங்க எப்படி ஒளிபரப்புறாங்க அப்படின்றது தெரியல. மீடியா எத்திக்ஸ்ல ரொம்ப பேசிக்கான ட்ராயோட ரூல்ஸ் படி ஒளிபரப்பக்கூடாது. அது ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பாடம் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே இருக்கு. தமிழ் நிறம், பேரலை உட்பட எல்லாருக்குமே. கள்ளக்குறிச்சியில அந்த மாணவி பாதிக்கப்பட்ட அந்த விவகாரத்துல நாம் சில விஷயங்களை பேசும் பொழுது அது விசாரணைக்கு இடையூறு செய்வதாக இருக்கின்ற காரணத்தால் நீதிமன்றமே ஆணை பிறப்பித்து அதை தடுத்தார்கள். நம்ம எல்லோருக்குமே யூடியூப்ல இருந்து அந்த நீதிமன்ற ஆணையை குறிப்பிட்டு நம்ம எல்லாருக்குமே we have received mails and we have attended enquiries. நாம அதற்காக நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுத்திருக்கோம். எல்லா யூடியூப் சேனலுமே இதை பத்தி பேசின எல்லா பெரும்பான்மையான நீங்கள் உட்பட எல்லா யூடியூப் சேனலுமே அந்த நெருக்கடியை சந்திச்சாங்க. ஆமா, அப்போ மெயில் ஸ்ட்ரீமுக்கும் அப்படியான ஒரு மெயில் எல்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் தெரிந்தும் எப்படி ஒரு மாணவியினுடைய விவகாரத்தை அவங்க வெளியில பேசுறாங்க அப்படின்றதுதான் கேள்விக்குறி. அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது அந்த செய்தி ஊடகம் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி. 2வது, இந்த எஃப்ஐஆர் இன்னொரு சோர்ஸ் எதன் மூலமா வெளியாகுது அப்படின்னா, 14 பேர் இந்த எஃப்ஐஆர் அரசு ஆவண காப்பகத்தினுடைய அந்த வெப்சைட்ல இருந்து தரவிறக்கி இருக்கிறாங்க. 14 பேர். அந்த 14 பேரும் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு தான் லாகின் பண்ணி அதை எடுத்திருக்கிறாங்க. அந்த 14 பேர் யாருன்றதையும் காவல்துறை தெரிந்து வைத்திருக்கிறது. அப்ப இதன் மூலமாக யார் யாருக்கெல்லாம் தகவல் கிடைத்ததுன்றதும் காவல்துறைக்கு தெரிய வரும். இந்த சோர்ஸ்ல இருந்து வெளியானது எப்படி பேசுபொருளா மாறியது அப்படின்னா, அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, இந்த எஃப்ஐஆரை எடுத்து வாசிச்சு காட்டுறாங்க. அண்ணாமலை இந்த எஃப்ஐஆரை வாசிச்சு காட்டுறாரு. வாசித்து அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அதாவது கடைநிலை கான்ஸ்டபிளுக்கு தெரிந்த ஒரு நாகரிகம் கூட, ஒரு சட்ட அறிவு கூட, இந்த ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண இவருக்கு இருக்கிறதா இல்லையான்ற சந்தேகத்தை எழுப்பும் அளவிற்கு அந்த நிகழ்வு நடந்தது. இப்போ இதன் மூலமாகத்தான் அது பேசுபொருளாக மாறியது. அதுல இருந்துதான் அந்த சார் அப்படின்ற அந்த வார்த்தையை கையில் எடுக்கிறார்கள். இந்த சார் அப்படின்றத கையில எடுக்க கூடாதா அப்படின்னா, இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறணும். மீடியா ட்ரையல் நடத்துறதுக்கும் மீடியா ரிப்போர்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்றது மீடியா ட்ரையல் கிடையாது. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்றது வெளியில் புலப்படாத ஒன்றை வெளியில் கொண்டு வருவதற்காக செய்யப்படுவது. இதை இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அது நம்மை நாமே எதை கொண்டு அடித்துக் கொள்றோம் அப்படின்னு தெரியல. இது இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, இது மீடியா ட்ரையல். இந்த மீடியா ட்ரையலை இன்னைக்கு எல்லாருமே நடத்திட்டு இருக்காங்க. அந்த சார் யாரு அப்படின்னு அதற்கு யார் வினைவிக்கையா இருக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக வினைவிக்கையாக இருக்கிறது, பாஜக வினைவிக்கையாக இருக்கிறது. இப்போ அருண்குமார் ஐபிஎஸ்க்கு ஒரு நெருக்கடி வருகிறது. என்ன நெருக்கடி வருகிறது? இந்த சார் என்ற வார்த்தையை வைத்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் அளவிற்கு ஒரு பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா, அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு அழுத்தம் உருவாகிறது. தெளிவுபடுத்த வேண்டிய பொதுவெளியில் அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையானா,
சட்டப்படி தேவையில்லை. எந்த காவல்துறை அதிகாரி வெளியில வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பேசுவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கானா, பேச வேண்டிய அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் பேச வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த அழுத்தத்தின் காரணமாக அருண்குமார் ஐபிஎஸ் வெளியில் வந்து அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார். பகிர்ந்து கொண்டவனே என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த தகவலை வந்து அது எப்படி அவர் வெளியே சொல்ல போச்சு இவ்வளவு நாள், அதாவது வெளியே சொல்லிட்டாரு அப்படின்றது இவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்குது. என்னடா அது, நம்ம சாரை வச்சு ஒரு அரசியல் பண்ணலான்னு பார்த்தா இவர் சார்னு ஒரு கேரக்டரே இல்ல, அது போலியாக பயமுறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு. பொதுவா இந்த அபியூஸ பத்தின அறிவே இல்லாதவர்கள் தான் வந்து இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு தொங்குவது. இந்த அபியூஸ பற்றிய அறிவு அப்படின்றது எதை சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு என்ஜிஓ நடத்தி இந்த பாலியல் குற்ற வழக்குகள், இந்த பாலியல் சம்பவங்கள் நடக்கும் பொழுது நாம் அதை எப்படி கையாளணும் என்பது குறித்து நாங்களே இது குறித்து ஆய்வுகள் எல்லாம் செய்திருக்கிறோம். நேரடியாக பாதிக்கப்பட்ட மாணவர்களிடமே சென்று நாம் பேசியிருக்கோம். இந்த அபியூசர்னுடைய வேலையே என்ன அப்படின்னா, அந்த மாணவரை பயமுறுத்துவதற்காக அவர்கள் யார் பெயரை சொன்னால் பயப்படுவார்களோ அல்லது யார் பெயரை சொல்லி அவர்களை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த பெயரை பயன்படுத்துவது. உதாரணமா இப்ப சின்ன குழந்தைங்களை எல்லாம் அபியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு மெத்தடாலஜியாவே பண்றாங்க எல்லாருமே இயல்பா. என்ன செய்வாங்க அப்படின்னா, நீ வந்து உங்க அம்மாட்ட சொன்னா அம்மா உன்னையதான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு அடின்றது ஒண்ணும் இல்ல, சும்மா தட்ட போறாங்க, அதை வந்து பூதாகரமான பயமாக உருவாக்கி அந்த குழந்தையை வந்து தன்னுடைய பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குவது அப்படின்றது வந்து நடக்கிறது. இதே போலத்தான் மாணவர்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆசிரியர் பெயரை சொல்லி மிரட்டுவது அப்படின்றது இயல்பா நடக்கக்கூடியது. ஒருவேளை உண்மையிலேயே ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அவரை காவல்துறை விசாரித்து தண்டிக்க வேண்டும். அப்படி ஆசிரியர் இருக்கிறாரா இல்லையா, தொலைபேசியில் பேசப்பட்டார்களா இல்லையா அப்படின்றதையெல்லாம் காவல்துறை தன்னுடைய வழக்கு விசாரணையின் மூலமாக வெளிக்கொண்டு வரட்டும். அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. அப்ப அரசியல் கட்சிகள் இதை கையில் எடுக்க தொடங்கும் பொழுது எது பிரதானப்பட்டிருக்க வேண்டும் என்றால் மாணவர்களுடைய நலன் பிரதானப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மாணவர்கள் நலன் பிரதானப்படுவது என்பதை தாண்டி தனக்கு எப்படி அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்றத இடத்திலிருந்து எல்லா பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணாமலை சவுக்கால் அடித்துக் கொண்டு தன் பக்கம் விளம்பரம் தேடுவது. இரண்டாவது அடுத்த நாள் வந்து பாமக தங்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்டு விளம்பரம் தேடுவது. அடுத்து விஜய் தானே எதிர்த்து ஆளுநர் பதவியிடம் தானே போய் மனு கொடுத்து விட்டு வெளியே வந்து அதிலிருந்து ஒரு விளம்பரம் தேடுவது. இப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு சீமான் நம்ம மட்டும் என்ன சும்மா இருக்கிறதா, எல்லா பேரும் நாளை என்ன நினைப்பாங்க. ஏற்கனவே வருண்குமார் ஐபிஎஸ் வேற அந்த பக்கம் போயிட்டு என்ன சொல்றாரு, மன்னிப்பு கடிதம் கொடுக்கறதுக்கு நேர்ல வரேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. இப்ப டைவர்ட் பண்ண வேண்டிய நெருக்கடியில அவரும் இன்னைக்கு போராட்டம் பண்ணி கைதாகி ஜெயில இருக்கிறாரு. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களுடைய நலன் என்பது குறித்து எந்த அரசியல் கட்சிக்கும் இதில் வந்து அக்கறை இருப்பது போல தெரியவில்லை. இதுல பொறுப்போட ரெண்டு தரப்பு செயல்படுகிறது. ஒண்ணு அரசு தரப்பு, இன்னொன்னு வந்து எஸ்எஃப்ஐ தரப்பு. அரசு தரப்பு வந்து வெளியிலிருந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மட்டும்தான் தொடர்ந்து இதற்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. பலரும் கேள்வி எழுப்புறாங்க, ஏன் முதலமைச்சர் இதை பற்றி பேசல, ஏன் வந்து துணை முதலமைச்சர் இதை பற்றி பேசல அப்படின்னு. இது அந்த வழக்கின் போக்குகளை தீவிரமாக பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றால் அவர்கள் அமைதி காப்பது என்பது மிகவும் நல்லது என்பதால் அவர்கள் அமைதியாக இருப்பதே இதுல வந்து ஒண்ணும் இல்லை. இரண்டாவது, அவர்கள் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள், ஆனா இல்ல, மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில தான் தொடர்ந்து அவர் பேசுறார், தொடர்ந்து அவர் எழுதுகிறார். அந்த வேலைகள் எல்லாம் தொடர்ந்து போய்கொண்டுதான் இருக்கிறது. இதை வந்து நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, மாணவர்களே இப்ப இவங்க திசை திருப்ப ஆரம்பிக்கிறாங்க, இது வந்து திமுகவின் திட்டமிட்ட சதி. அப்ப நாளைக்கு வேற எந்த கட்சிக்காரர் குற்றம் செய்தாலும் இந்த குற்றங்களுக்கு எல்லாம் இவர் மட்டும்தான் காரணகர்த்தா அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படி பார்த்தா பாஜகவுடைய ட்ராக் ஹிஸ்டரி என்னவாக இருக்கிறது? பல பாலியல் குற்றவாளிகளை, பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை தங்களுடைய கட்சியிலேயே உயர் பொறுப்புகள்ல அமைச்சரவை வரைக்கும் குண்டு வெடிப்பிலேயே சம்பந்தப்பட்ட ஒருத்தர். ஒண்ணும் இல்ல, இப்ப சமீபத்துல வந்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல ஒரு எம்பியை தள்ளிவிட்டு அந்த எம்பி தன் மேல விழுந்து காயம்பட்டதாக மண்டையில முதல்ல பேண்டேஜ் போட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு கட்டு சைஸ் பெருசாகிட்டே இருந்துச்சு பாத்தீங்களா ஒருத்தர், பிரதாப் சாரங்கின்னு ஒருத்தர். அந்த பிரதாப் சாரங்கி யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரிசாவில் வந்து கிரகாம் ஸ்டெயின்ஸ் அப்படின்ற அந்த பாதிரியார குடும்பத்தோட கார்ல வைத்து எரித்து கொலை செய்த வழக்குல வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து அந்த கிரகாம் ஸ்டெயின்ஸ். ரெண்டாவது, அந்த சாத்வி பிரக்யாவா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து சாமியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னா நாந்தேதுன்ற இடத்துல குண்டுவெடிப்பு வழக்குல முதல் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டவர் அவர். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் கட்சியில் பொறுப்பு கொடுத்து எம்பியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக மற்ற கட்சியில் இருக்கிறதா அப்படின்னா கைது செய்யப்பட்டிருக்கிறாரே. இப்ப அவரை வந்து திமுகன்னு சொல்றீங்க, அவர் உண்மையிலேயே காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா திமுக அவரை கைது பண்ணாமலே இருந்திருக்கலாமே, அவர் கைது செய்திருக்கிறதே. அப்ப கைது செய்ததற்கு பிறகு என்ன? மாணவர்கள் நலன் குறித்த கருத்தரங்குகளை நடத்துவது, மாணவர்கள் நலன் குறித்த விவாதங்களை உருவாக்குவது.
அதை உருவாக்குவதற்கு இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் எந்த விதமான அடிப்படை அறிவும் புரிதலும் இல்லை அப்படின்றதுதான் இந்த விஷயத்தில் வெளிச்சமாக தெரிய வந்திருக்கிறது. இதை முழுக்க முழுக்க அரசியல் விவகாரமாக திசை திருப்புவது என்பது அந்த மாணவர் நலனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதுல என்னன்னா அதுக்கு அடுத்து நீங்க சொன்ன மாதிரி இதுல இதை எதிர்கட்சிகளை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறப்போ விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் அவங்களோட அறிக்கையிலே சொல்லியிருந்தாங்க ஆளுநர் எதற்கு அப்படின்னு கேட்டாங்க. அவங்க போய் ஆளுநர்கிட்டே போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதற்கப்புறம் புஷி ஆனந்த் கைது, இப்போ சீமான் அவர்கள் கைது, இதெல்லாம் பார்க்குறப்போ ஒருவேளை இதை பத்தி பேசினாலே கைது நடவடிக்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க எழுப்புறாங்களே. இல்ல, அண்ணாமலை பேசிட்டு தான் இருக்கிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் பேசிட்டு தான் இருக்கிறாங்க, அமைச்சர் ஜெயக்குமார் பேசிட்டு தான் இருக்கிறாரு. இந்த கைது அப்படின்றது ரிமாண்ட் பண்ணாங்களா? கிடையாது. இது அரசியல் கைது. கைது செய்யப்பட்டு மண்டபத்துல வச்சு கவர்மெண்ட் செலவுல சாப்பாடு போட்டு அதற்கு பிறகு வழி அனுப்ப போறாங்க. இது ஒண்ணுதான் நடக்க போகுது. இந்த கைது நடவடிக்கை தேவையா தேவையில்லையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதை விட்டுருக்கலாம். அவங்க அந்த அறிக்கையை கொடுத்துட்டு போயிருக்கலாம், அல்லது இன்னைக்கு சீமான் கூட பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் கைது செய்திருப்பது அப்படின்றது ஏன் இந்த இடத்துல தவிர்க்க முடியாம கைது செய்ய வேண்டிய நிலை ஏற்படுது அப்படின்னா, அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்க விரும்புறாங்க. அந்த கருத்தில் அரசாங்கம் முரண்படுகிறது. நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர் யார் மீது புகார் கொடுத்தாரோ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணை நடைபெறுகிறது, கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார், ரிமாண்டில் எடுத்திருக்கிறாங்க. விசாரணை முடிந்த பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. இதற்கு பொறுமை இல்லாமல் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, இனிமேல் எந்த தீர்வும் நடக்க முடியாது. அரசாங்கத்தால ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்னால பல தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா நடவடிக்கை தான் எடுக்க முடியும். அந்த நடவடிக்கையை இந்த அரசு தெளிவாகத்தான் எடுத்திருக்கிறது. இப்ப இதுல என்ன சிக்கல் வந்திருக்கிறது? அப்ப இதை தாண்டின ஒரு விஷயத்தை பேசுவதற்கு துணிய வேண்டும். அந்த துணிவு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் இல்லை. ஏனென்றால் இதை பற்றி புரிந்து கொள்வதற்கு பெண்களுடைய பார்வை தேவை, மாணவர்களுடைய பார்வை தேவை. இது எதுவுமே இவர்களிடம் இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இதுல கைது செய்யப்பட்டது இதெல்லாம் எல்லாமே கைது நடவடிக்கை அப்படின்னா, ஏங்க கைது செய்யறதை விட மிகப்பெரிய ஒரு அரசியல் நடவடிக்கை வேற எதுவும் இருக்க முடியாது. அப்போ அதை எதிர்த்து எப்படி அரசியல் செய்வது அப்படின்றதுதான செயல்பாடாக இருக்க முடியும். இப்ப நேற்று புஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டார். புஷி ஆனந்த் கைது செய்யப்படும் பொழுது விஜய் எங்க இருந்தாரு? விஜய் மட்டும் வீட்டுக்கு 2 பேரும் ஒரே கார்ல தான் ஆளுநர் மாளிகைக்கு போனாங்க, வெளியே வந்தாங்க. திருப்பி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பனையூருக்கு கிளம்புறாங்க. கிளம்புற வழியிலேயே இந்த பக்கம் இவங்க இது கொடுக்குறாங்க. புஷி ஆனந்த் உடனே பனையூர்ல இருந்து கிளம்பி வர்றாருன்னா விஜய் ஏன் வரலன்ற கேள்வி வருதுல. அவர் சொகுசா பனையூர்ல பண்ணையார் போல அவர் பாட்டு உட்கார்ந்து இருப்பாரு, இங்க புஷி ஆனந்த் கைதாகி உட்கார்ந்து இருப்பாருன்னா, நேற்று ஒருவேளை விஜய் கைதாகி இருந்தால் இந்த பிரச்சனை எப்படி போயிருக்கும் அப்படின்றத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். விஜய் கைதாகி இருந்தால் அது தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் நடவடிக்கையாகவும் தொடர்ந்து அவங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இந்த களத்துக்கு வரவைப்பதாகவும் இருக்கும். ஆனால் அவர் அதற்கு தயாராக இல்லை. புஷி ஆனந்த் போனதற்கு காரணமும் யாருமே போகல அப்படின்னா பெரிய பஞ்சாயத்து ஆக்கிடுவாங்க. காலையில ஆளுநர் மாளிகையில பிரஸ் மீட் கொடுக்காம போனதே பெரிய சர்ச்சையாயிருக்கு. சரி, கைது பண்ணாங்க, வெளியே விட்டாங்கல்ல, வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரஸ் சந்திச்சீங்களா? இல்ல. மைக்க நீட்டி நாம தான் கஷ்டப்பட்டு கேள்வி கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு அவங்க வார்த்தைகளை. அவங்களா பிரஸ் சந்திக்கிறதுக்கு எப்பயுமே தயாராக இல்ல. அப்ப பிரஸ்ஸையே சந்திக்க தயாராக இல்லாத ஒரு கட்சி மாணவர்களுக்கு அண்ணனாக, பாதுகாப்பு அரணாக, அரசாங்கத்தை மிஞ்சிய ஒரு பாதுகாவலனாக எப்படி இருக்கும் என்பதுதான் ரொம்ப இயல்பா வரக்கூடிய கேள்வி இல்ல. அந்த கேள்விக்கே பதில் இல்ல. 2வது, எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்தவரையில இதை முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா மாத்துறதுல அதிமுகவினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் தங்களுடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் கழுவிக் கொள்வதற்கான ஒரு ஞான தீர்த்தமாக இந்த சம்பவத்தை பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் முனைகிறார்கள். அதுதான் இந்த சம்பவத்தில் வெளிப்படையாக தெரிகிறது. ஜெயக்குமார் தான் முதல்ல களத்துக்கு வர்றாரு. ஒரு போட்டோ ஆதாரத்தை வச்சு ஒரு திமுக காரர் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் களத்துக்கு வர்றாரு. அப்ப ஆடியோ ஆதாரத்தை வைத்து உங்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் நீங்கள் வெளிப்படையாக பேசுங்கள். பாதிக்கப்பட்டது ஒரு மாணவி இல்ல, பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அருண்குமார் ஐபிஎஸ் அந்த பிரஸ் மீட்ல பேசின ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்றாங்களே தவிர அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அவர் கூப்பிடுறாரு, ஓப்பனா கூப்பிடுறாரு, மாணவிகளுடைய எல்லா விதமான தனி உரிமையும் பாதுகாக்கப்படும், தைரியமாக புகார் தெரிவிங்கள்னு அவர் கொடுக்குறாரு. இவங்க நோக்கம் என்னன்னா எந்த மாணவியும் இந்த மாதிரி புகார் கொடுக்க கூடாதுன்றதுதான் அதிமுகவினுடைய நோக்கமா இருக்குமோன்றது என்னுடைய சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் அருண் ஐபிஎஸ் மீது இவர்கள் புகார் பட்டியலை அடுக்குகிறேன் என்கின்ற பெயரில் அவநம்பிக்கையை ஏற்படுத்துவது என்பது மாணவிகள் புகார் தெரிவிப்பதையே தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு செயல்.
பொள்ளாச்சி பாலியல் வழக்குல இதே போலதான். அப்போது திமுக கடுமையாக அழுத்தம் கொடுத்து போராடியது. அதனுடைய விளைவாக அப்ப அதிமுக அரசாணையே வெளியிட்டது, யார் கொடுத்த புகார்ல கைது பண்ணோம்னு. அப்போதெல்லாம் பிரைவசி பீச்சை பத்தி அதிமுகவுக்கு தெரியாதா? அண்ணாமலைக்கு தெரியாதா? புதுக்கோட்டையில ஒரு மாணவியினுடைய வீடியோவை நீங்க கட் பண்ணி சித்தரித்து வெளியிட்டீங்களே, அந்த மாணவி உயிரோடு இருக்கும் போதே அந்த வீடியோ வெளியிட்டீங்களே, அப்ப அது படுபாதக செயல் என்பது உங்களுக்கு தெரியாதா? பஞ்சமா பாதகங்களை செய்கிறோம் என்பது உங்களுக்கு அப்போது புரியவில்லையா? இப்போது திடீரென்று ஞானம் பிறந்து விட்டதா? அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில மாணவிகள் வேறு யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வர வேண்டும், வந்து புகார் தர வேண்டும். அப்படி புகார் தருவதற்கு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் அருண்குமார் ஐபிஎஸ் அன்றைக்கு பிரஸ் சந்திக்கிறார். ஆனால் அதை வேறு வகையில் மடைமாற்றி விட்டது இந்த எதிர்க்கட்சிகள் தான். இந்த எதிர்க்கட்சிகள் மாணவிகள் வெளியே வர்றதுக்கும் நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க, அருண்குமார் ஐபிஎஸ் போய் புகார் கொடுக்கறதுக்கும் நம்பிக்கை தெரிவிக்க மாட்டாங்க. மாறாக திமுக எதிர்ப்பு வாக்குகளை யார் இப்ப அறுவடை பண்ண போறோம்னு 15 மாதத்துக்கு முன்னாலேயே தேர்தல் கணக்கு போட்டு வேலை பார்ப்பதை தவிர இவர்களுக்கு வேறு நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை. ஓகே, இதற்கு அடுத்தபடியாக பார்த்தா இப்போ வருண்குமார் அவங்க பார்த்தா ஐபிஎஸ் அவர்கள் சீமான் குறித்து நேத்திக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் மூலமாக தூது கூட விட்டாரு அப்படின்னு சொல்லி சீமான் குறித்து ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு தகவலை கொடுத்தாங்க. ஸோ இதனால இவர் சீமான் மேலே அதுக்கு அடுத்ததில் ரொம்ப அவர் மீது இருந்த குற்றச்சாட்டு இன்னும் வலுக்குமா அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. இதுக்கடையில் இப்போ அவர் கைதாகி இருக்காரு. ஸோ சீமான் இவங்களுக்குமான அந்த இஷ்யூவானது இன்னும் பெருசாகுமா? நேற்று வருண்குமார் ஐபிஎஸ் டிஜிபி பேசும் பொழுது ரொம்ப தெளிவா இந்த பிரச்சனை எங்கிருந்து தொடங்கியதுன்றத அவர் சுட்டி காட்டுறாரு. 9 பேர் மாய மரணம் என்று ஒரு போலியான செய்தியை சித்தரித்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்ற பேர்ல ஒருத்தர் பரப்புறாரு. அதை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையில் இருக்கும் பொழுது அதை எதிர்த்து இவர் நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்ற காரணத்திற்காக இவரை பாக்குறாங்க. இவர் சொந்த ஒரு ராம்நாடு, அவரு நேற்று குலதெய்வம் வரைக்கும் அவரு சொல்லி காட்டிட்டாரு நான் யாரு அப்படின்றத. அப்ப இவரை எப்படி சித்தரிக்கலாம் அப்படின்னு தேடி பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்திதா பாண்டே. உடனே வந்தேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் அட்டாக் பண்றது, அவரை அட்டாக் பண்றது அப்படின்னு பெர்சனல் அட்டாக் அந்த புரோக்கர்ஸ் மேல லான்ச் பண்ணது இவங்கதான். அப்ப அவர் மற்ற அதிகாரிகள் மாதிரி அமைதியா போகாம இது குறித்து வழக்கு தொடுக்கிறாரு. அவர் இது குறித்து சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு பேர் பதில் எழுதுறதுனால இவரும் சமூக வலைதளத்துல பதில் எழுதுறாரு. பதில் எழுதுவதுல அவர் ரொம்ப கண்ணியமா தான் அந்த பதில் எழுதினாரு. ஆனால் அதற்கு பிறகு ஒரு வழக்கையும் தொடுக்கிறார். அந்த வழக்கை இந்த காவல்துறையில் இல்லாவிட்டாலும் ரிட்டையர் ஆனாலும் கூட நான் தொடர்ந்து நடத்துவேன் அப்படின்னு ஒரு உறுதியா இருக்கிறாரு. இப்ப சீமானுடைய இன்டெகிரிட்டி தான் இதுல கொஸ்டின் ஆயிருக்கு. அந்த இன்டெகிரிட்டியை காப்பாற்றணுன்றதுக்காகத்தான் இன்னைக்கு மறுபடியும் அவர் போராட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. என்னன்னா, நேற்று வருண்குமாரை பேசி ஒரு உண்மையை உடைக்கிறாரு. ஒரு தொழிலதிபரின் மூலமாக தன்னிடம் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்பதாக சீமான் தூது விட்டார் அப்படின்னு வருண்குமார் ஐபிஎஸ் சொல்றாரு. அப்ப இது கட்சிக்குள்ள சிதைவு ஏற்படுத்துது. என்னடா, அண்ணே வீராவேசம் நம்மள எல்லாம் தூண்டி விட்டாரு, அங்க போய் வருண்குமார்ட்ட மன்னிப்பு தூது விட்டுருக்கிறாரு, இது என்ன கட்சியா என்னது அப்படின்னு அவங்க சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்கள பூரா டைவர்ட் பண்றதுக்காக இன்றைக்கு ஒரு போராட்டம்ன்ற பேர்ல திடீரென்று ஒரு ஜும்லாவை காட்ட இறங்கி இருக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பு குறித்தெல்லாம் பேசுவதற்கு நாம் தமிழருக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது அப்படின்றதுதான் தெரியல. எத்தனை பேர் உள்ள இருந்து வெளியே அவர் அந்த கட்சியின் மீது புகார் தெரிவித்திருக்கிறார்கள். 40க்கும் அதிகமான பாலியல் குற்றச்சாட்டுகள் அந்த கட்சியின் மீது இருக்கிறது, அந்த கட்சி நிர்வாகிகளின் மீது இருக்கிறது. அந்த கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் என்ற பேர்ல அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு துர்நாற்றம் அடிக்கிறது. இன்றைக்கு அவர் பாலியல் இதை பத்தி பேசுறாரு. மேடையாக அவர்கள் பேசிய ஆபாசமான வார்த்தைகளை மக்களுக்கு தெரியும். இப்போதும் மக்கள் உங்களை பெருவாரியாக ஆதரிக்காததற்கு காரணம் உங்களுடைய அந்த வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த மக்களிடம் போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், நாங்கள் உங்களுக்கு பாத்திரமானவர்களாக இருப்போம்னா உன் பாத்திரமும் வேணா உன் தண்ணி வேணா வெளியே போ முதல்ல அப்படின்னு விரட்டி விடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக திமுக எதிர்ப்பு வாக்குகளை யார் எடுப்பது அப்படின்ற இது ஆக்சுவலா வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இவங்களுக்குள்ளலாம் போட்டி நடப்பது போல தோன்றும். ஆனால் இது போட்டி இல்ல, இது ஒரு ஆர்கனைஸ்டு லூட்டிங். திமுக எதிர்ப்பு வாக்குகளை நாம் எல்லோரும் சேர்ந்து இப்படி எல்லாம் கணக்கு போட்டு பிரிக்கலாம் அப்படின்னு இவர்களுக்குள்ள ஒரு திட்டம் இருக்கிறதான்ற சந்தேகமும் சேர்ந்தே எழுகிறது. என்னுடைய அனுமானம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் யார் பக்கம் போகிறது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு போட்டி நடப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுதான் இப்போது இது தேர்தலை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற நாடகமாக மாறியதற்கு முக்கியமான பொறுப்பாளி பாஜக, அதிமுக, தவேக, நாதக உள்ளிட்ட 4 எதிர்க்கட்சிகள். இந்த 4 எதிர்க்கட்சிகளும் பேசிய பொறுப்பற்ற பேச்சுக்கள் தான் இந்த பிரச்சனை. இன்றைக்கு மாணவர் பிரச்சனையாக பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை
மாணவர்கள் தரப்பே அட்ரஸிங் இல்லாம யாரோ நடத்துற சண்டை போல நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழு பொறுப்பு எதிர்க்கட்சிகள் தான். ஸோ இதுல ஃபைனலா கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, இப்ப நாம் தமிழர் அவங்க வருண்குமார் ஐபிஎஸ் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத அவரு சொல்லிட்டாருங்கிறப்போ இது என்ன மாதிரி அடுத்ததா மாறும்? ஒருவேளை சீமான் மேல அவர் கைதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்க குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் அதற்கான ஆதாரங்களை திரட்டி முன்வைத்து கைது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா நாம் தமிழர்லேருந்து ஏற்கனவே அங்கே உறுப்பினர்கள் ஒவ்வொரு தாலுக்காவை இருக்கக்கூடிய நிறைய பேர் அங்கிருந்து விலகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது அவங்களுக்கு எந்த மாதிரியான பின்னடைவை கொடுக்கும்? இல்ல, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே கட்சி விஜயிடம் பாதி பறிபோய் விட்டது, மீதி வருண்குமாரிடம் பறிபோய் விடும் அப்படின்றதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. வருண்குமார் இதுல தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில அவர் ஒன்றும் பண்ணல. அவர் மீதான அபாண்டமான புகார்கள். இப்ப ஒருத்தன் என்னை அசிங்கமா திட்டுவான், அசிங்கமா திட்டுறவன நான் காதால கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதை எதிர்த்து நான் புகாரே கொடுக்க கூடாது அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அப்போ இவங்க பேசின அசிங்கமான பேச்சுக்களுக்கு எதிராக அவர் நடவடிக்கை எடுக்கிறாரு. அதை அவரா விசாரிக்கிறாரு, அதை காவல்துறை விசாரிக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்க போறாங்க. விசாரணைக்கு கூப்பிட்டா போய் ஆஜராகி விளக்கம் சொல்லிட்டு வாங்க, அவ்வளவுதான். இப்ப அந்த கட்சியினுடைய கொள்கை ஆபாச கொள்கை பரப்பு செயலாளர். வெறும் கொள்கைன்னு ஒண்ணு இருந்தாதான் கொள்கையை பேச முடியும். ஆபாசத்தை மட்டுமே வைத்திருப்பவர்கள் ஆபாச பரப்பு செயலாளர். அந்த ஆபாச பரப்பு செயலாளர் போன்றவர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னா, வருண்குமார் தங்களுக்கு எதிராக ஏதோ திட்டமிட்ட சதியில ஈடுபடுறது போல ஒரு விஷயத்த பேசுறாரு. வருண்குமார் அந்த ஐபிஎஸ் மாநாட்டுல ஒண்ணு நடத்தி இருக்கிறாரு, அதை எடுத்து லீகலா நீங்க பேட்டில் பண்ணுங்க, அது வேற. மாறாக அருண்குமாரை தனிப்பட்ட வகையில் தாக்குவதற்கு தங்களுடைய கட்சியின் மெக்கானிசம் இதெல்லாம் யார் பண்றது? பிஜேபி பண்ற வேலைகள். இதெல்லாம் நாம் தமிழர் இங்க ரெசிப்ரிகேட் பண்றாங்க, நாம் தமிழர் அதை அப்படியே டிட்டோ காப்பி அடிச்சு பண்றாங்க அப்படின்னா இவர்கள் யாராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது மக்களுக்கே வெளிச்சம். நாம் தமிழரில் பயங்கரமான காவி துர்நாற்றம் அடிக்கிறது. இந்த காவி துர்நாற்றம் அவர்களை குழிக்குள் தான் கொண்டு போய் சேர்க்கும். அந்த கட்சியை எந்த காலத்திலும் மேலெழுப்பி உதவாது. எல்லாம் என்னென்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி.